அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரை பற்றி பேசலாமா? இன்னைக்கு பேசுறதுக்காக நான் தேர்ந்தெடுத்த கட்டுரை, ஏதோ ஒரு வழி பா. குமரேசன் அப்படின்றவர் எழுதிய கட்டுரை இது. இந்த கட்டுரை நூல் எதில் படித்தேன்னா, சாதியும் நானும் அப்படின்ற நூலில் இந்த கட்டுரையை படித்தேன். இந்த கட்டுரை பற்றி சொல்லணும்னா 32 எழுத்தாளர்கள் சாதி சார்ந்து தங்களுடைய அனுபவங்களை எழுதிய கட்டுரைகளை எழுத்தாளர் பெருமாள் முருகன் தொகுத்து ஒரு நூலாக்கியிருக்கிறார். ஒவ்வொரு கட்டுரையும் வாசிக்கும்போது நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா சாதி சார்ந்து இன்று முற்போக்கு சமூக நீதி என்ன பேசினாலும் நம்மளுடைய இளம் வயது தொடக்கத்தில் நாமும் இந்த சாதிய நிலையில் என்னென்ன மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம், மற்றவர்களை எப்படி பார்த்தோம், மற்றவர்களை எப்படி பார்க்க சொல்லி வைக்கப்பட்டோம் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் நம்ம ஒரு சுய பரிசோதனை நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்வதற்கு பல விஷயங்களை உள்ளடக்கியது தான் இந்த நூல். அதில் நான் இன்னைக்கு வாசிக்க போகிற கட்டுரை ஏதோ ஒரு வழி. மனிதன் உணவில்லாமல் கூட உயிர் வாழ முடியும். சாதி இல்லாமல் இந்த சமூகத்தில் உயிர் வாழவும் முடியாது, வாழவும் விடாது இந்த சமூகம். அதனால் எல்லாருக்குமே சாதி என்னும் அடையாளம் தேவைப்படுகிறது. இன்றைய தலைமுறையினர் சாதியை பற்றி அதிகம் கவலைப்படுவதில்லை என்ற மாய தோற்றம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது உண்மை இல்லை. சாதியின் அடையாளம் பதிவு செய்யப்படும் இடமே பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்திலிருந்து நம்மளுடைய சாதியின் அடையாளம் பதிவு செய்யப்படுகிறது. அகமுடையார் என்ற என் சாதி பெயரும் பள்ளி பதிவேட்டில் இருக்கும் அப்படின்னு பா. குமரேசன் இந்த கட்டுரையில் தொடங்குறார். அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற ஊர் கும்பக்கோட்டாய். அங்கே தான் என் பள்ளிக்கூடம் இருக்குது. இதை சுற்றி கோரையாறு, கட்டப்புளியமரம், மேற்கு கும்பக்கோட்டாய், தண்ணீர் பந்தல்காடு, மாரியம்மன் கோயில் ஆகிய ஊரில் இருந்து மாணவர்கள் படிக்க வர்றாங்க. இந்த மாணவர்களை பள்ளியில் சிவப்பிங்க் பசங்க, சிவப்பிங்க் பிள்ளைங்க அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க ஆசிரியர்கள். யார் அந்த சிவப்பு இங்கு பசங்க, யார் இந்த சிவப்பு இங்கு பிள்ளைங்க? இது நான் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு பெயர். இது யார் அப்படின்னு பார்க்கும்போது அதை பற்றி அந்த தகவல்கள் ஆச்சரியமாக இருக்குது. 3ஆம் வகுப்பு படிக்கும்போது இந்த சொல்லாடல் என் மனதில் நன்றாக பதிந்து விட்டது. சிவப்பிங்கு பசங்க, சிவப்பிங்கு பிள்ளைங்க அப்படின்னு. பெரிய வாத்தியார், தலைமை ஆசிரியர் சில சமயங்களில் தன்னுடைய வகுப்பறைக்கு சிவப்பிங்கு மாணவர்களை வகுப்பு வாரியாக அழைத்து பேசுவார். பள்ளியில் பாடப்புத்தகம், சீருடை, செருப்பு, குறிப்பேடு, துணிப்பை போன்றவை வழங்க ஆசிரியர் சிவப்பிங்கார பசங்க யார் யாரு அப்படின்னு கேட்பார். மாணவர்கள் எழுத்து நின்றவுடன் நாளைக்கு மறக்காம வந்துடணும், புத்தகம் தராங்க சரியா அப்படின்னு அறிவுறுத்துவார். மேலதிகாரி வருகிற நாட்களில் சிவப்பிங்கார பசங்க லீவ் போடக்கூடாது, கட்டாயம் வரணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை செய்யப்படும். சத்துணவு அமைப்பாளர் மதியம் சிவப்பிங்கார மாணவர்களை எண்ணுவார். புத்தகம், குறிப்பேடு போன்றவை எனக்கு கொடுக்கப்படுவதில்லை. அது மிகுந்த ஏமாற்றத்தை உண்டாக்கியது. அத்தகைய சமயங்களில் நானும் சிவப்பிங்குக்காரனாக பிறந்திருந்தால் பரவாயில்லை என்றே தோன்றும். இன்னொரு முக்கியமான விஷயம், முழு ஆண்டு தேர்வை சிவப்பிங்கு மாணவர்கள் பென்சிலால் தான் எழுத வேண்டும். படிக்காத அத்தகைய மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் தனியாக சொல்லிக் கொடுப்பார்கள். சில சமயங்களில் தவறாக எழுதியிருக்கும் விடையை அழித்துவிட்டு சரியான விடையை எழுத வைப்பார்கள். எனக்கு தெரிந்து அத்தகைய மாணவர்கள் தேர்ச்சி பெறாமல் இருந்ததே இல்லை. சிவப்பிங்கு மாணவர்கள் என்று பெயர் வர காரணம் இப்பதான் யார் அவங்க அப்படின்னு தெரியுது. சிவப்பிங்கு மாணவர்கள்னு பெயர் வர காரணம், வருகை பதிவேட்டின் சாதி பற்றிய பிரிவில் SC ST மாணவர்களின் பெயர்களுக்கு நேரே சாதியை குறிக்க சிவப்பு மை பயன்படுத்தப்பட்டிருப்பதுதான். மற்றவன் மாணவர்களுக்கு ஊதா மை பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் அவங்கள ப்ளூ இங்கு மாணவர்கள்னு கூப்பிடுறதில்ல. இவங்களை மட்டும் சிவப்பிங்கு மாணவர்கள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த சிவப்பிங்கு மாணவர்கள் இருக்கும் ஊர் மாரியம்மன் கோயில். இங்கே பெரும்பாலும் பேருந்து நிற்பதில்லை. அருகில் உள்ள எங்கள் ஊரான தண்ணீர் பந்தல்காட்டில் தான் பேருந்து நிற்கும். அங்கு இறங்கு மாரியம்மன் கோயில் போகிறது ரொம்ப சிரமம். அந்த ஊர்க்காரங்களுக்கு, வயதானவர்களுக்கு ரொம்ப சிரமம். அப்புறம் சில போராட்டங்கள்லாம் அவங்க நடத்தின பிறகு, சாலை மறியெல்லாம் பண்ண பிறகு ஒரு சில பேருந்துகள் அங்கே நிற்க தொடங்கின அப்படின்னு சொல்றாரு. அப்போ மாரியம்மன் கோயிலில் 135க்கும் மேற்பட்ட தலித் குடும்பங்கள் வசிக்கின்றனர். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஊரில் இருக்க ஒரு கோயில், மாரியம்மன் கோயிலில் கோயில் கும்பிட்றாங்க. அதில் மாரியம்மன், மதுரை வீரன் 2 சாமி தான் முக்கியமான சாமி. வீட்டுக்கு வீடு வரி வசூலித்து கோயில் கும்பிட்றாங்க. அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை கோயில் கும்பிட்றதுனால ரொம்ப திருவிழா ரொம்ப சிறப்பாக அவங்க பண்ணுறாங்க காசு போட்டு. அந்த திருவிழாக்கு மட்டும் மற்ற சாதியினரும் அன்னைக்கு மட்டும் அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட வர்றாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. குறிப்பாக அந்த காலத்தில் குறவன் குறத்தி நடன நாட்டிய நிகழ்ச்சிக்கு மக்கள் கூடி விடுவார்கள். இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு தடை வித்துள்ளது அப்படின்னு இந்த புத்தகத்தில் இந்த கட்டுரையில் எழுதியிருக்காங்க.
இது இப்பயும் இருக்கா என்னன்னு தெரியல. இந்த நடனத்துக்கு தடை இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி அந்த ஊருடைய அமைப்பை கட்டுரையாளர் சொல்லிட்டே வர்றாரு. குறவன் குறத்தி ஆட்டத்தினருக்கு இளவட்டத்தினர் அதிகமாக கூடுவார்கள். அதில் மாரியம்மன் கோயிலைச் சேர்ந்த இளைஞர்கள் சொற்ப எண்ணிக்கையில் தான் இருப்பார்கள். தலித் இளைஞர்கள் ஆட்டத்தை அவர்கள் அமைதியாக பார்க்க வேண்டும். விசில் அடிப்பதும் கத்துவதும் கூடாது. மீறினால் அவ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள். குடியான இளவட்டங்களுக்கு, அந்த மேல் சாதி இளைஞர்களுக்கு இந்த கட்டுப்பாடு கிடையாது. இது என்னுள் சுயசாதி பற்றிய விமர்சனத்தை உண்டாக்கியது. மேடைகளில் சாதியை பற்றி வீர அவசமாக பேசி பரிசு வாங்கிய என்னை சொந்த ஊரில் எதுவுமே பேச முடியாமல் முடமாக்கியது என் சாதி. அப்புறம் ஒரு பழம்பெரும் பல்கலைக்கழகத்தில் முதுகலை படிக்க நேர்ந்தது. வகுப்பில் மொத்தம் 20 பேர். 20 பேரும் 20 விதம். யாரும் யாருடனும் நெருங்கி பழக முடியாது. முதுகலை எப்பயுமே இளங்கலைக்கும் முதுகலைக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. இளங்கலையில் இருக்கிற நட்பும் மட்டமும் முதுகலையில் இருக்காது. ஏன்னா வயது வேறுபாடும் நிறையா இருக்கும் முதுகலை மாணவர்கள். அதனாலேயா இருக்கலாம், மற்ற காரணங்களும் உண்டு. அதை பின்னாடி வாசிக்கும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா அதுக்கு பின்னாடி சாதி பெரும் பங்கு வகிக்கிறது. யாரும் யாருடனும் நெருங்கி பழக முடியாது. அதற்கு காரணம் அவரவர் இயலாமை. முதல் 6 மாதத்தில் ஒரு மாணவன் என்ன சாதி என்று தெரிந்து கொள்வதற்காகவே ஒரு குரூப் இருந்தது. சாதியை நேரடியாக கேட்காமல் மறைமுகமான கேள்விகளால் தெரிந்து கொள்வார்கள். நீ பிஏல எவ்வளோ ஸ்காலர்ஷிப் வாங்கின, இப்போ எங்கே தங்கியிருக்க, எந்த எழுத்தாளர் உனக்கு பிடிக்கும், இப்போ எம்ஏ அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளவு, இந்த வரிசையாக அந்த கேள்விகளை நம்ம பதில் சொல்லும் போதே எளிமையாக இவர் இன்ன சாதி, இந்த பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும். அதற்கு அடுத்த கேள்வியாக வர்றது, உனக்கு பெரியாரை பிடிக்குமா அம்பேத்கரை பிடிக்குமா அப்படின்ற கேள்வி. அப்போது அதுக்கு இப்போ என்ன தலைவரை சொல்கிறோமோ அவப்பயுமே இவர் தலித்தா தலித் இல்லையான்னு அடையாளம் கொண்டு கொள்வார்கள். இந்த எழுத்தாளர் குமரேசனுக்கு சொல்கிறாரு, எனக்கு சிற்றிதழ் படிக்கும் பழக்கம் உண்டு. அப்படி ஒரு முறை தலித் முரசு இதழை வாசித்து கொண்டிருந்தேன். எப்படியோ அதை கவனித்த என் வகுப்பு தோழி நேரடியாக கேட்டிருக்காங்க, நீ கவுண்டர்னு நினைச்சேன், நீ தலித்தா எஸ்சியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு உடனே பதில் சொல்லாமல் அவளை பார்த்தேன். அப்போ அந்த கேள்விக்கு இவர் பதில் சொல்லாமல் பார்க்கறதுக்குமே அவங்க திரும்ப விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு இவங்க கேட்குற மாதிரி அந்த கேள்வி. அதுக்கு இல்லை, நீ கருப்பாக இருக்கிற, தலித்து முரசு வேற படிக்கிறேல, அதான் கேட்டேன் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த கேள்வியின் உள்ள அர்த்தம் எனக்கு புரிந்தது அப்படிங்கிறார். அங்கு பயின்ற மாணவர்கள் பலரும் சாதியை பற்றியும் சாதியின் உட்பிரிவு பற்றியும் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டினர். 1ஆம் ஆண்டு முடிவதற்குள் சாதி பற்று பெரிதாகி தனித்தனி குழுவாக பிரிந்து சாதியை பேசுவது வரை சிந்தனை விரியும். பிரிஞ்சு அவங்கவுங்க சாதி பெருமையை பேசுகிற எல்லாரும், தலித் உட்பட எல்லாருமே அவங்கவுங்க சாதி பெருமையை பேசுகிற சிந்தனை அந்த இடத்துல விரியும். ஏன்னா அந்த கூட்டம் சேர்ந்ததுக்கப்புறம் அதுதான் பெருமையான பேச்சாக இருக்கும். அப்போ ஒரு உடன் பயிலும் மாணவர்கள் ஒருவர் பேர் எப்படி சொல்லி அழைச்சிருக்காங்கன்னா, இவருடைய கல்லூரியில் சக்கிலி கார்த்தி, படையாச்சி வேல் அப்படின்னு பெயருக்கு முன்னால் சாதி பெயரை வைத்து கூப்பிடுவார். என்னை போன்ற சில மாணவர்கள் சேர்ந்து, நீ இப்படி கூப்பிடுறதே எங்களுக்கு பிடிக்கல, இனிமே இப்படி கூப்பிடாத என்று நேரடியாக சொன்னோம். அதன் பின் அவ்வாறு அழைப்பதை நிறுத்தி கொண்டனர். அப்போ இதெல்லாம் பேசி முடிச்சு கட்டுரையின் இறுதியாக சொல்றாரு, சாதியின் இழிநிலையை பற்றி ஒரு பேச்சு போட்டியில் பேசினேன். அதற்கு பரிசும் கிடைத்தது. அப்போது சக போட்டியாளன் ஒருவன், என்னதான் பேசினாலும் எழுதினாலும் தலித்துக்கு இருக்கிற வலியை உன்னால் உணர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி தான் உங்களுடைய சிந்தனை எல்லாமே, அதை முழுமையாக உங்களால் உணர முடியாது என்பது எனக்கு கன்னத்தில் அறைந்ததை போல இருந்தது. அதை கேட்ட முதல் மிகப்பெரிய குற்ற உணர்வு என்னை பீடித்தது. ஆதிக்க சாதியில் பிறந்தவன் என்பதையும் சாதிய அடக்குமுறையை கையாண்டிருக்கிறேன் என்பதையும் அந்த சொல் பளிச்சென காட்டியது. ஏதோ ஒரு வழி, ஏதோ ஒரு குற்ற உணர்வு நீடிக்கிறது அப்படின்னு இந்த கட்டுரையை முடிச்சிருக்கிறார். ஆக மனுஷன் இந்த கட்டுரையின் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி உணவு இல்லாமல் கூட வாழ்ந்துருவான். இப்போ இருக்கிற மனுஷன் சாதிய உணர்வு இல்லாமல் வாழ முடியாது. அதிலிருந்து மீண்டு அதற்கு அடுத்து மேம்பட்டு வர்றதுக்கான கல்வி நிலையங்கள்லேயும் கூட சாதி இந்த அளவுக்கு தீவிரமாக பரவி இருக்கிறது. அதுவும் இப்போ இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலங்களில் இன்னும் தீவிரமாக அந்த ஒவ்வொருத்தரும் போடுற ரீல்ஸ் ஆகட்டும், வீடியோவாகட்டும், அவங்க முகபாவனைகளையும் அவங்க பேசுகிற பேச்சையும் பார்க்கும்போது ஒரு அச்சமே ஏற்படுகிறது. இன்று உங்களோடு ஏதோ ஒரு வழி என்ற கட்டுரையை வாசித்தது மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.